எதுக்காக அரசியலுக்கு வர்றேன்னு சொல்றாப்ல. அதாவது யாரு எழுதி கொடுக்குறான்னு தெரியல. 33 வருஷமா திரையரங்கத்துல எனக்காக டிக்கெட் எடுத்தீங்க, உங்களுக்கு நன்றி கடன் செய்வதற்காக நான் அரசியலுக்கு வரேன். அரசியல் இவ்வளவு கேவலமா போயிருச்சா? அவங்களுக்கு நன்றி கடன் செய்யணும் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க தியேட்டரை கட்டி விட்டு ஊருக்கு ஒரு 38 மாவட்டத்துக்கு 38 தியேட்டரை கட்டி இலவசமா படம் பார்க்க வைங்க, நன்றி கடன் செய்யுங்க. இல்லங்க நான் நன்றி கடன் செய்யணும், 33 வருஷமா என் படத்தை பார்த்திருக்கீங்க, உங்களுக்கு நன்றி கடன் செய்ய ஆசைப்படுறேன். ஜனநாயகன் படத்துக்கு ஒரு ரசிகர்களுக்கு மட்டும் இலவசமா படம் பார்க்க விடுங்க, என் ரசிகருக்காக நான் ஃப்ரீயா ஒரு படத்தை நடிச்சுக்குவேன். என்னங்க பணம், நம்ம பார்க்காத பணமா? எல்லாத்தையும் பார்த்தாச்சுங்க. அதனால நான் இலவசமா ஜனநாயகன் படத்துக்கு நான் காசே வாங்காம 250 கோடி ரூபாய் விட்டுட்டேன். என் கேரியரோட உச்சத்தை உதறி 250 கோடியை இழந்து என் மக்களுக்காக ஃப்ரீயா நடிச்சு கொடுத்துருக்கேன், என் ரசிகர்களுக்காக ஃப்ரீயா நடிச்சு கொடுத்துருக்கேன். விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்தா, விஜய் கட்சியில பொறுப்பாளர் இருந்தா, அந்த உறுப்பினர் வச்சிருந்தா அந்த தியேட்டருக்குள்ள அளவுடுங்க அப்படின்னு சொன்னா கூட சரிங்க. 33 வருஷமா அவங்க காசை போட்டு சோரட்டி ஒட்டி பதாக ஒட்டி பாலாபிஷம் பண்ணி தேங்காய் உடைச்சி பதாக வச்சு எல்லாம் பண்ணதுக்காக விஜய் இலவசமா அவங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். கேரியோட உச்சத்தை உதறிட்டு இவருக்கு அரசியலுக்கு வராங்க. அப்ப அரசியல் அவ்வளவு மலிவா போச்சா?